ஆனந்தா என்ன நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லவாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மீனவ கிராமத்துல வாரத்துல 7 நாட்களும் அதிகாலையில 3 மணிக்கெல்லாம் கடலுக்கு தொழிலுக்கு போய் வலை விட்டு அதுல கிடைக்கிற மீன்களை காலையில 7:30 மணி போல அந்த கடற்கரை ஓரத்துல வச்சு ஏலம் விடுறாங்க. விதவிதமான மீன், நண்டு, எறா, கனவான்னு இவங்க கிட்ட கிடைக்காத கடல் மீன்களே கிடையாது. 4 மணி நேரம் தொழில் பண்ணிட்டு கிடைக்கிற மீன்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து கடற்கரையில வச்சு விக்கிறதால அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நல்லவாடுன்றது தரமான கடல் மீன்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் போன கிராமமாவே இருந்துட்டு இருக்குது. இப்போ டைம் சரியா 8 மணி ஆகுது. ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவாரஸ்யமாவும் பரபரப்பாகவும் இருக்க போது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அவ்வளவுதான். அதுக்குள்ள முதல் ஏலம் எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. அதுல சூப்பர் சூப்பரான சங்கரா மீன், காணாங்கத்தெல்லாம் இருந்தது. இப்ப இந்த அண்ணன் கிட்ட செமையான சூறை மீன்கள் இருக்குது. இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். சூறை மீன் ஒரு அக்கா வாங்கிட்டாங்க பாருங்க. இந்த மீன் இங்கிலீஷ்ல டியூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகள்ல பல கோடிக்கு பிசினஸ் ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப டிமாண்டான மீன். கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள்லயே ஒரு அற்புதமான சுவையுடைய மீன் இந்த மீன். இந்த மீனை சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதுல நம்ம உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, ஒரு ஏலம் பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்குது. சோ இதுல என்ன மீன்கள் தான் வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஏலத்துல பாருங்க, 5 பெண்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஏலத்தை வந்து வாங்கியிருக்காங்க. சூப்பர் சூப்பரான சங்கரா மீன், வரிப்பாறை, காணாங்கத்தை, கிளிச்சை எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. எல்லாமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அந்த மீனை பார்க்கும்போதே தெரியுது பாருங்க. இப்போ 5 பெண்கள் சேர்ந்து இந்த மீன்களை வாங்கினதுனால 5 பங்கா அந்த மீன்களை பிரிச்சு வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அதுக்கான காசையும் 5 பேர் சேர்ந்து மொத்தமா சேர்த்து வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த சங்கரா மீன்கள்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்றத பாருங்க. அதிகமான அளவுல உள்ள மீன் அதிகமான ரேட்டுக்கு விற்கிறப்ப ஒருத்தரால வாங்க முடியாதப்ப இந்த மாதிரி 5 பேர் டீமா சேர்ந்து வாங்கினாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த மீனை வாங்கின மாதிரியும் இருக்கும், கம்மியான காசு கொடுத்து வாங்கின மாதிரியும் இருக்கும். இதுல பாருங்க, சூப்பர் சூப்பரான வெள்ளை நண்டு கொண்டு வந்திருக்காங்க. முக்கன் நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல பொதுமக்கள் எல்லாரும் அதிகமா வாங்கிட்டு போய் விரும்பி சாப்பிடுற நண்டு இந்த நண்டு தான். சோ இந்த நண்டு ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். நண்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் கிடைச்சிருந்தது. அதனால அதோடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த அக்கா வச்ச உடனே அந்த நண்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க, 2 பேர் இப்பதான் போட்ல இருந்து மீன்களை எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க பிடிச்சிட்டு வந்த மீனை போட்ல வச்சு அந்த வலையில இருந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்ததும் இந்த மாதிரி ஒரு வலையில போட்டு கொண்டு வர்றாங்க பாருங்க. இந்த வலைக்கு பேரு கொடி வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீன்கள் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. சோ அப்படியே வலையில எடுத்த மீன்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு விற்கும் போது அந்த மீன்கள்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சங்கரா மீன்களை பாருங்க, அப்படி செக்க செவேன்னு இருக்குது. அப்படி எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீனை எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதான் வச்ச உடனே அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, கூட நிறைய சூப்பரான கவளை மீன்கள் இருக்குது. அற்புதமான சுவையுடைய மீன் இந்த கவளை மீன். எப்படி தள்ளாம இருப்பீங்க சொல்லலாம். எப்படி தள்ளாம இருக்கு சொல்லுங்க. கொட்டினா தரணும். கவளை
வாழை மீன் அப்படியே ஒரு அண்ணா வாங்கிட்டு போயிட்டாரு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான மீன், வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த பக்கம் பாருங்க, ரெண்டு அண்ணனுங்க கூடையில மீன் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன மீன் கொண்டு வர்றாங்க, அந்த ஏலம் எப்படி போகுது, மக்கள் எப்படி போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இத பாருங்க, கூடைக்கு மேலேயே ஒரு சூப்பரான வஞ்சர மீன் ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஏலம் வேற லெவல்ல இருக்க போகுது. அந்த கூடையில பாத்தீங்கன்னா சங்கரா மீன், காணங்கத்தெல்லாம் வச்சிருக்காரு அண்ணன், கொட்டிட்டாரு பாருங்க. சோ அந்த ஏலத்தை விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வஞ்சர மீனை ஏலம் விடுவாங்க. எப்படி ஏலம் போகுது அப்படின்றத பார்க்கலாம். அந்த வஞ்சர மீனுடைய பற்கள் பாருங்க எவ்வளவு கூர்மையா இருக்குது. அது மட்டும் இல்லாம அது உடம்பு பாருங்க அப்படியே ஷைனிங்கா மின்னுது பாருங்க. புது வஞ்சர மீன் வலையில வந்தது. அந்த வஞ்சர மீன் எடுத்து வச்ச உடனே எவ்வளவு ஃபாஸ்டா ஓடிச்சுன்றத பாத்திருப்பீங்க. இந்த இடத்துல ஏலம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஏலத்துல நமக்கு மீன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக பயங்கரமா போராடணும். நீங்களே பாத்திருப்பீங்க எவ்வளவு போட்டி இருக்குதுன்ட்டு. அங்க அடிக்கிற வெயில்ல நம்மளால நிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து வாங்கிட்டு போற மீனை ரோட்டோரத்துல கடை போட்டு சாயந்தரம் வரைக்கும் வெயில்ல உட்கார்ந்து இருந்து அந்த மீன்கள் எல்லாம் வித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. அண்ணா அப்படியே கேன்ல இருந்து தண்ணி சொட்ட சொட்ட அப்படி கொத்து கொத்தா எறா வள்ளி போட்டாரு பாருங்க. ஐயோ, பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருந்தது. அவ்வளவு சூப்பரான கடல் எறா பாருங்க. பெரும்பாலான இடங்கள்ல மீன், நண்டு, கனவா இதெல்லாம் கூட வாங்கிடலாம். ஆனா கடல் எறா, அதுவும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான கடல் எறாலாம் எங்கேயுமே அதிகமா வாங்கவே முடியாது. நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த எறாவை அப்படியே விலை பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க பாருங்க. நல்லவாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மீன், நண்டு, எறா, கனவான்னு எப்பயுமே கிடைக்கும். 3 பேர் ஒன்னா சேர்ந்து தான் அந்த எறாவை வாங்கியிருக்கிறாங்க. இப்ப அதை எவ்வளவு அழகா பங்கு பிரிக்கிறாங்கன்றத பாருங்க. ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கிற எறாவெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு சரியான அளவுல இருக்கக்கூடிய எறாவை கையில அள்ளி பங்கு வச்சோம்னா அளவு சரியா வராதுன்றதுனால ஒரு டிஃபன் பாக்ஸை கணக்கா வச்சு அதுல அள்ளி பங்கு வைக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அடுத்த ஏலம் போயிட்டு இருக்குது. என்ன மீன் வச்சிருக்காங்க, இந்த ஏலம் எவ்வளவு பரபரப்பா போகுது அப்படின்றத பார்க்கலாம். காணாங்கத்தையும் சங்கரா மீன் சேர்ந்த மாதிரி ஒரு ஏலம் எடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு பேர் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான சங்கரா மீன்கள்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. எத்தனை இடங்கள்ல இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஆனா நல்ல வாட்டில் டெய்லியுமே கூட சங்கரா மீன்கள் எடுத்துட்டு வந்து கடற்கரையில் வச்சு ஏலம் விடுவாங்க. நமக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கலாம். அடுத்ததா பாருங்க, ஒரு அண்ணன் பார் நண்டு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அது எப்படி இருக்குன்றதே பாருங்க. எப்படி போட்டி போட்டு அந்த நண்டை வாங்கிட்டு போறாங்க பாருங்க. சிவப்பு கலர்ல இருக்குது பார் நண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நண்டுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த நண்டு வாங்குறதுக்குன்னே பர்டிகுலரா நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த நண்டை பார்த்தாங்கன்னா உடனே வாங்கிட்டு போயிருவாங்க. ஸோ அதனால தான் அவ்வளோ போட்டி போட்டு அந்த நண்டை வாங்கிட்டு போறாங்க. அடுத்ததா பாருங்க, அண்ணன் கூடையில சூட மீன் எடுத்துட்டு வராரு. நல்ல டேஸ்டான மீன், முள்ளு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். கையில
தரேன் வாங்கிக்கிறேன். அப்புறம் பாரு. ஒரு வழியா போட்டி போட்டு சண்டை போட்டு அந்த ஏலத்துல இருந்த சூட மீனை வாங்கியாச்சு. வந்து மணல்ல கொட்டினதுக்கு அப்புறம் பாருங்க அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சூப்பரான நல்ல டேஸ்டான மீன். இந்த பக்கம் பாருங்க டைரக்டா போட்ல இருந்து அப்படி கூட நிறைய கவலை மீனை வாங்கி ஒருத்தங்களுக்கு வட்டால கொட்டி கொடுக்குறாங்க பாருங்க. அவ்வளவு அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய சூப்பரான கவலை மீன்கள் பாருங்க. அழகா அந்த கூட நிறைய கவலை மீனை வாங்கி வட்டால கொட்டி பக்கெட்லயும் கொட்டி சூப்பரா துணி போட்டு மூடி வச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க பக்கத்திலேயே ஒரு ஐயா இவரும் கூட நிறைய எறா கொண்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவு சூப்பரான கடல் எறா. இந்த ஏலம் எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். எறா சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால ஏலம் எடுக்கிறதுக்காக எல்லாருமே யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த பாட்டி இந்த ஏலத்துல இந்த எறா வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்ததா பாருங்க சூப்பரான மடவை மீன்கள். இது எல்லாமே ஆறு கடலும் சேரக்கூடிய அந்த முகத்துவாரத்துல வலை விட்டு பிடிச்ச சூப்பரான மடவை மீன்கள். இது நல்லா ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டோம்னா நல்ல அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இந்த ஏலம் எப்படி போகுது எப்படி வாங்குறாங்கன்றதையும் பார்த்துடலாம். ஒரு வழியா மீனை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா ரேட்டு கொஞ்சம் கம்மியா கேட்கறதுனால இன்னும் விடாம பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க சூப்பரான ஃப்ரெஷ்ஷான அந்த நவர மீன்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சங்கரா மீன்களும் இருக்குது. சங்கரா மீனோட சேர்த்து சூப்பரான சின்ன சின்ன நவர மீன் இருக்குது பாருங்க. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதா நவர மீன். அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். இதுல இருக்கிற எல்லாமே ரொம்ப சுவையான மீன்கள். அதுல மீன் ரொம்ப கம்மியா இருந்ததுனால அதிகமான ரேட்டுக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியாதுன்றதுனால ஒரு அக்கா வந்து நீட்டா ரேட்டு கேட்டாங்க. அந்த ரேட்டுக்கு ஓகேன்னு சொன்னதும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்ததா பாருங்க 2 பேர் மீன் எடுத்துட்டு வராங்க. என்ன மீன் கொண்டு வராங்கன்றத பார்க்கலாம். இவங்க கொண்டு வர்றது சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கவலை மீன். போட் இப்பதான் வந்திருக்குது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வர்றாங்க. கொடி வலையில போட்டு அந்த கவலை மீன் எடுத்துட்டு வர்றாங்க. பொதுவா கவலை மீன் கூட நிறைய கொண்டு வருவாங்க. இப்ப கொடி வலையில கொஞ்சமா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா முன்னாடி பார்த்ததை விட பெரிய கவலை மீன். இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே நண்பர்களே, இந்த ஏலம் இன்னும் பரபரப்பா ரொம்ப நேரத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உண்மையிலே பயனுள்ளதா இருந்திருக்கும், சுவாரஸ்யமா இருந்திருக்கும் சொல்லிட்டு நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.